வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ரோஜ்கார் மேளா என்னும் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் இந்திய இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் ஊடகமாகவே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை தொடக்கியுள்ளார். புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ரோஜ்கார் மேளா என்னும் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் இந்திய இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் ஊடகமாகவே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று 17வது ரோஜ்கார் மேளாவை புதுடெல்லியிலிருந்து வீடியோ செய்தி மூலம் அவர் தொடக்கி வைத்தார். இதுவரையிலான ரோஜ்கார் மேளாக்கள் மூலம் மொத்தம் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்றைய ரோஜ்கார் மேளாவின் போது பல்வேறு அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 3.5 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் நோக்கத்திலான விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் பிரதமர் தொடக்கி வைத்தார். முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை நோக்கிய பயணத்தில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்றும் இளைஞர்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்துவதே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இளைஞர்களுக்கான ஸ்கில் இந்தியா போன்ற திட்டங்களே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்பு சேவைகளுக்கான தேசிய இணையதளம் மூலமாக அரசு இதுவரை 7 கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு தகவல்களை இளைஞர்களுக்கு வழங்கி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். UPSC தேர்வுகளில் குறைந்த மதிப்பெண் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு இதர வேலைவாய்ப்புகளை தேடித்தர பிரதிபா சேது இணையதளம் தொடக்கப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் மிகப்பெரிய பலம் இளைஞர்கள்தான் என்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை கூட இளைஞர்களை கருத்தில் கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். உலக நாடுகளுடனான இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் இளைஞர்களுக்கான பயிற்சி, மேல் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இன்று நாடு முழுவதும் 40 இடங்களில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கினர். திருச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, கோவையில் மத்திய எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ஆகியோர் ரோஜ்கார் மேளாவில் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் மாநிலம் சமஷ்டிபூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை தொடக்கியுள்ளார். சமஷ்டிபூர் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகையில் ஜனநாயக் கர்பூரி தாக்கூர் காட்டிய வழியில் பீகார் மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த தாம் உறுதி ஏற்பதாக கூறினார். பீகார் மாநிலம் பெகுசராய் பகுதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி அமலாகும் GST சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் கர்நாடகத்தில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறும் என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. காஃபி, பால் பொருட்கள், ஆடை வகைகள், கைவினைப் பொருட்கள், கயறு மற்றும் முக்கிய தொழிலக இடுபொருட்கள் மீதான GST குறைக்கப்பட்டுள்ளதால் குறிப்பாக கர்நாடகத்தில் பொருளாதாரம் கணிசமாக ஊக்கம் பெற்றுள்ளது. இத்தகைய பொருட்களின் விலை குறைந்து தேவை அதிகரிப்பதால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டு வருகின்றன. காஃபி அடிப்படையிலான உற்பத்தி பொருட்கள் 18% GST அடுக்கிலிருந்து 5% அடுக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதால் இத்தகைய பொருட்களின் சில்லறை விலை 12% வரை குறைந்துள்ளது. உயர் வெப்பநிலையில் பதப்படுத்திய பால் மற்றும் பனீர் உள்ளிட்ட பால் பொருட்கள் மீதான வரி 0%ஆகவும் வெண்ணெய் மற்றும் நெய் மீதான வரி 5%ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளதால் சில்லறை விலை 7% வரை குறைந்துள்ளது. இதன் மூலம் கர்நாடகத்தில் பால் பண்ணைத்துறை வலுவடைந்து கிராமப்புற மக்களின் வருவாயும் மகளிர் அதிகார பங்கேற்பும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இது அல்லாது கர்நாடகத்தின் புகழ்பெற்ற கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் மீதான வரியும் குறைக்கப்பட்டுள்ளதால் இத்துறை சார்ந்த பலரும் பெரும் எண்ணிக்கையில் பயன்பெற உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பெண் கல்வி மற்றும் மகளிர் அதிகார பங்கேற்பில் சிறந்து விளங்கும் புனித தெரேசா கல்லூரியின் 100ஆண்டு விழாவை தொடக்கி வைத்தார். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த பெண்களின் பங்கேற்பு மிக அவசியம் என்று அவர் தமது உரையில் கூறினார். தேசத்தை கட்டியெழுப்பும் பணிகளிலும் சமூக பொருளாதார சீர்திருத்தங்களிலும் கேரள பெண்கள் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்வதை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 9.89 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, வேளாண் துறை செயலர் திரு யாசின் சௌத்ரி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். அரிய வகை மரங்கள் அடங்கிய புதுச்சேரி தாவரவியல் பூங்கா தற்போது விரிவான முறையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். முதலமைச்சர் பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. பொலிவுறு நகரத்தின் மூலமாக புதுப்பிக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா மக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சிறிய ரயில் இங்கே விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நீரூற்று இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாலை நேரம் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அளவு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பூங்காவாக மட்டுமல்லாமல் அரிய மரங்களை கண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பூங்கா பயன்பட்டு வருகிறது. இது ஒரு நல்ல புதுச்சேரியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பூங்கா. இந்த பூங்காவை புதுச்சேரி மக்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து பொழுதை கழித்து செல்வதற்கு வாய்ப்பு இப்போது. புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு பெற்றுள்ள 3000 கண்ணாடி இழை மீன்பிடி படகுகளில் முதல் கட்டமாக வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வெளிப்புற இயந்திரம் பொருத்திய 120 ஃபைபர் படகுகளுக்கு டீசல் மானியம் வழங்கும் பணிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து மானிய புத்தகங்களை வழங்கினார். பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆழ்கடல் மீன்பிடி படகு கட்டிக்கொள்வதற்கான 60% மானியமாக புதுச்சேரியைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு தலா 72,000 ரூபாய் உதவிகளையும் அவர் வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், துறை இயக்குநர் திரு முகமது இஸ்மாயில் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 10 அரசு பள்ளிகளில் CSR நிதி மூலம் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்கும் திட்டத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து இது தொடர்பான சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கினார். இத்திட்டத்தின் கீழ் சென்னை இண்டஸ் டவர்ஸ் நிறுவனம் மற்றும் NIIT அறக்கட்டளை மூலம் கல்மண்டபம் தியாகராஜ நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி, மங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி, கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி, பணித்திட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைக்கு தேவையான கணிப்பொறி மற்றும் இதர டிஜிட்டல் சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இப்பள்ளிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டிஜிட்டல் எழுத்தறிவில் மேம்பட இதனால் ஏதுவாகும் என்று அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி காலை வாக்கில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளப்பட்டில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பக்ரைனில் நடைபெறும் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவில் இந்திய ஆடவர் அணி, மகளிர் அணி ஆகிய இரண்டும் தங்கப் பதக்கங்களை வென்று ஆசியாவின் முக்கிய கபடி சக்தியாக இந்தியா திகழ்வதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்திய மகளிர் கபடி அணியினர் 75க்கு 21 என்னும் பெரிய அளவிலான வித்தியாசத்துடன் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரோஜ்கார் மேளா என்னும் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் இந்திய இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் ஊடகமாகவே மாறி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை தொடக்கியுள்ளார். புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.